வந்து கொடுப்பேன். ஸோ நாம டிஜிட்டல் பொருளாதாரத்துல பெண்களுக்கான ஏற்றுமதிக்கான நிதி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த WEIDE ஃபண்ட் வைட் ஃபண்ட் அப்படின்னா என்ன, ரிலேட்டட் டு உமன் எம்பவர்மெண்டா, எஜுகேஷனா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது பெண்களுக்கான ஆண்டர்பிரினர்ஷிப் சார்ந்த விஷயம், அதாவது பெண்களுக்கான பொருளாதாரம் சார்ந்த ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நாம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1995 வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக மையத்துல நம்ம என்ன ஆயிருக்கோம், உறுப்பினராக ஆயிருக்கோம். ஸோ இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் முன்னாடி காட் அக்ரிமெண்ட் சொல்லுவோம். இந்த காட் அக்ரிமெண்ட் ஆல்ரெடி நம்ம இந்தியா வந்து மெம்பர் தான். அதோட அப்டேஷனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1995 வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து உருவாக்குனாங்க. ரைட். ஸோ அந்த அமைப்புல ரைட்டா உருவாக்கப்பட்ட நிதி தான் என்னது, இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்தில் பெண்களுக்கான ஏற்றுமதிக்கான நிதி. இது எவ்வளோ மில்லியன் பார்த்தீங்கன்னா $50 மில்லியன். ஸோ இதுக்கு முதலா UAE யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அந்த நாடு முதலா என்ன பண்ணியிருக்காங்க, நன்கொடை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இந்த உலக வர்த்தக மையம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த மாநாடு லாஸ்ட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க நடந்துச்சு, UAEல வந்து நடந்துச்சு. அந்த UAEல நடந்த மாநாடு எத்தனாவது மாநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13வது மாநாடு. இந்த மாநாட்டில் தான் இந்த பெண்களுக்கான ஏற்றுமதி நிதியகம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ரைட்டா. ஸோ இப்போ 14வது மாநாடு இதே நோட் பண்ணிக்கோங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட 14வது மாநாடு ஸோ 14வது மாநாடு இந்த வருஷம் வந்து நடக்குது. கேம்பரூன்ல வந்து நடக்குது மார்ச் மாசம். ஸோ கேமரூன்ல நடந்துச்சு. கேமரூன் நோட் பண்ணிக்கோங்க. கேம்பரூன் பெண்ணு கொஞ்சம் சரியா எழுதல. கேம்பரூன் நாட்டில் நடந்துச்சு. ரைட்டா. இது டிஜிட்டல் தொழில்நுட்பத்துல பெண்களுக்கான ஏற்றுமதி ஃபண்ட் வந்து உருவாக்குனாங்க. ஸோ அடுத்தது பெண்களுக்கான இப்போ வந்து தெரியும், நேற்றைய கிளாஸ்லேயே உமன் எம்பவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பெண்கள் சார்ந்த விஷயத்துல பெண்கள் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்துல பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னோம். ரைட். ஸோ பெண்களை அறிவியல் தொழில்நுட்பத்துல வளர்ச்சி அடைறதுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் சுவாதி. நோட் பண்ணிக்கோங்க. சுவாதின்னா சயின்ஸ் ஃபார் உமன் டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ். சயின்ஸ் ஃபார் உமன் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கக்கூடிய திட்டம். இது ரிலேட்டட் டு என்ன டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்ப துறைக்கு கீழே இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தாவர மரபணு ஆராய்ச்சி நிறுவனம் NIPGRன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸாம்ஸ்ல என்ன கேட்பாங்கன்னா ஒரு சில நிறுவனங்கள் பிசிக்ஸ் சார்ந்தது, இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் சார்ந்த இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் எங்கெங்க இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் ஜினோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு. அந்த சென்டருக்கு கீழே தான் என்ன பண்ணாங்க, இந்த சுவாதி ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இப்போ அறிவியல் தொழில்நுட்பத்துல பெண்களின் பங்களிப்புன்னு மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டெம் ப்ரோக்ராம். இது ரொம்ப பிரைம் மினிஸ்டர் வந்து பேசும்போது அடிக்கடி இந்த ஸ்டெம்மை பத்தி வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்டெம் அப்படின்னா அறிவியல், சயின்ஸ், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், மருத்துவம். ரைட்டா. ஸோ இந்த துறைகள்லாம் பெண்களை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் என்னது, ஸ்டெம் திட்டம். ரைட். சயின்ஸ், டெக்னாலஜி,
இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மெடிசின். கிளியரா புரியுதா? ஸோ அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் ஸ்கீம். இது ரீசெண்டாக அப்டேட்டடான டேட்டா, ரைட்? ஸோ இன்க்ளூடிங் இப்போ என் கையில் என்ன புக் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்னோட கையில் என்ன புக் இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன புக்கு? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யாருக்குமே தெரியலையா? கமெண்ட் பண்ணுங்க. கேமராவில் தெரியுதா இல்லையா? ப்ளூ பிரிண்டா? பாரத் 226 இந்தியா இயர் புக்னு சொல்லுவோம். இந்தியா இயர் புக். யூபிஎஸ்சியில் ஒவ்வொரு முறையும் குறைஞ்சபட்சம் 30 கொஸ்டினாவது ப்ரிலிம்ஸில் வரும். 30 to 40 கொஸ்டின் இதுல இருந்து வரும். யூபிஎஸ்சியில் 40 மார்க் எடுத்தாலே பாஸ். லட்சக்கணக்கில் கோச்சிங் சென்டரில் படிக்கிறதோட இந்த புக்கை படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% பாஸ் ஆகலாம். அண்ட் டிஎன்பிசியில் அண்ட் அதர் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் இந்திய லெவலில் படிக்கக்கூடிய கண்டென்ட்டு இதில் தான் மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த புக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா மெயின்ஸ் எல்லாத்துலேயும் வெளுத்து கட்டிடலாம். அண்டு தமிழ்நாடு லெவலில் தமிழரசு மேகசின் படிக்கணும். அதே மாதிரி இந்தியா இயர் புக் வந்து படிக்கணும். நம்ம கவர்மெண்ட்டுடைய சாதனைகள்னு ஒரு புக்கு போடுவாங்க ஒவ்வொரு ஆட்சிலையும். அந்த புக்கை படிச்சிங்கன்னா போதுமானது. இது கவர்மெண்ட்டோடைய அஃபீஷியல் புக்கு. இப்போ லாஸ்ட் மந்த் தான் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இது ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பகுதியாக பிரித்து உங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பை பார்த்துக்கோங்க, ரைட்? நெக்ஸ்ட் கிரண். ஸோ இதுவும் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். ஓகே. ஸோ இதுல பெண் விஞ்ஞானிகளுக்கு, உமன் சயின்டிஸ்டுக்கே ஹெல்ப் பண்றதுக்காக கிரண் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே. இதே மாதிரி மென்டல் ஹெல்த் சார்ந்த விஷயங்களுக்கு, பெண்களுக்கான அவங்க மனநிலை சார்ந்த விஷயத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரண் ஹெல்ப்லைன். ஹலோ, இல்லை எதுவும் அர்ஜென்டா? கிளாஸு சரி பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து சமூக நீதி அமைச்சரத்துக்கு கீழே. இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. கிரண் ஹெல்ப்லைனுங்கிறது மென்டல் ஹெல்த்துக்காக ஒரு செப்பரேட்டாக ஹெல்ப்லைன் வந்து இருக்கு. அது வந்து மென்டல் ஹெல்த்துக்காக. அதே மாதிரி கிரண் ஸ்கீம் அப்படிங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே உமன் சயின்டிஸ்ட்க்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடான், உதய், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடான்ங்கிறது ஃப்ளைட்டில் 25% ரிசர்வேஷன் வந்து உண்டு. அது ஒரு ஸ்கீமு, ரைட்டா? இந்த உடான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே பெண்களுக்கான சிறகுகள் திட்டம். இப்போ ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்கு. இப்போ இன்ஜினியரிங்கே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி ஐஐடிங்கிறது நாம வந்து ஜேஇ எக்ஸாம். இப்போ எம்பிபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. நீட் எக்ஸாம் 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. அதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நீட் எக்ஸாம் வந்து எழுதலாம். அண்ட் ஜேஇஇ எக்ஸாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ எக்ஸாம் ஃபார் ரிலேட்டட் டு உங்களுக்கு வந்து ஐஐடி. இந்த ஐஐடி கான்பூர், சென்னை இதெல்லாம் இருக்கு. அதில் நீங்கள் வந்து 12th என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அதில் இன்ஜினியரிங் வந்து படிக்க முடியும். ஸோ அதுக்காக 1000 பெண்களை தேர்ந்தெடுத்து ஐஐடி தொழில்நுட்ப நிறுவனங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இலவச பயிற்சி. அது உடான் ஸ்கீம். எத்தனை பெண்கள்? 1000 பெண்கள். அண்ட் பிரகதி அப்படிங்கக்கூடிய திட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் திட்டம். பிரகதி ரிலேட்டட் டு ஸ்காலர்ஷிப் திட்டம். ஸோ ஏஏசிடிஇ அப்படின்னு சொல்லுவோம், ஆல் இண்டியா
டெக்னிக்கல் எஜுகேஷன் சம்பந்தமா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு இருக்கு. இவங்க யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய பெண்கள் திட்டம் தான் பிரகதி அப்படிங்கிறது. ரைட்டா? அடுத்தது விக்கியான் ஜோதி. விக்கியான் ஜோதி அப்படி லட்டு மாதிரி லைன் லைனா எழுதிக்கோங்க. பெண்களுக்கான நலத்திட்டங்கள் இந்திய லெவல்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி தமிழ்நாடு சம்பந்தமா அடுத்து தமிழ்நாடு படிக்கும் போது படிப்போம், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஜான் ஜோதி. இதுல ஸ்டெம் எஜுகேஷன் சொன்னேன் இல்லையா, லைக் வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் துறையில, ஸ்டெம் சார்ந்த துறையில பெண்களை ஜாயின் பண்றதுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் விக்கியான் ஜோதி. விக்கியான் ஜோதி, விக்கியான் ஜோதி. ரைட்? அடுத்தது கதி. கதி ஸ்கீம் போட்டுக்கோங்க. கதி, கதி ஸ்கீம். இது எல்லாமே உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்ல பெண்கள் சார்ந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இதை லட்டு மாதிரி அடிச்சு விட்டுருங்க, ஸ்ட்ரக்சரா எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ இதுல கதி ஸ்கீம், கதி ஸ்கீம் பாப்பா என்ன சொல்லட்டா கிளாஸ்ல? உங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போறேன். ஒரு மிக முக்கியமான விருந்தாளி வந்திருக்காங்க. முத உங்க எல்லாருக்கும் காமிக்க போறேன். என்னோட பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாரகை. யாருக்குமே நான் வந்து சொல்லல. ஆபீஸ்ல நான் கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு என்னை தேடி வந்திருக்கா. ஸோ எல்லாரும் பார்த்துக்கோங்க, ஹாய் சொல்லிக்கோங்க. ஆமா, எனக்கு பொண்ணு பிறந்திருக்கா. ஒரு 70 நாள் ஆச்சு. ஸோ எல்லாரும் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஸோ எல்லாருக்கும் உதவிகரமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். டாட்டா சொல்லிடு. டாட்டா. ஓகே. எல்லார் வாழ்த்துக்கும் ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் அண்ணாமலையார் கொடுத்தது. அண்ணாமலையார் மட்டும்தான் காரணம். ரைட்டா? அடுத்த பயிற்சி பற்றிக்கு வருவா. ஓகே. 70 நாள் ஆச்சு. தேங்க்யூ 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 வெரி மச். ஓகே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தாரகை பேர் வந்து தாரகை, முருகரோட நட்சத்திரம். ஓகே. தேங்க்யூ. நீ பாருங்க, உமன் எம்பவர்மெண்ட் பத்தி எடுக்கிறேன், என்னோட பொண்ணே வந்துருச்சு. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஓகே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகே, சூப்பர். அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ கதி திட்டம். கதிங்கிறது ஒரு தேங்க்யூ தேங்க்யூ. கிளாஸுக்கு வாங்க. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதி ஸ்கீம். இந்த கதி ஸ்கீமு அறிவியல் தொழில்நுட்பத்துறையில, ஓகே, நம்ம வந்து ஜென்ரல் கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஜென்ரல் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணணும்னா முழுக்க முழுக்க ஆண்களால் நடத்தக்கூடிய நிறுவனம் இல்லாம நம்ம வந்து என்ன பார்த்தீங்க, பெண்கள் உமன் எம்பவர்மெண்ட்டை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ ஜென்ரல் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. ரைட்? ஸோ இந்த திட்டம் கதி திட்டம். இது என்ன, எந்த கவர்மெண்டோடைய ஃபார்முலாவை வந்து எடுத்து உருவாக்கியிருக்காங்கன்னா அதனா ஸ்வான் சயின்டிபிக் உமன் அகாடமி நெட்வொர்க். இது பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய ஒரு ஸ்கீம். பெண்களை நிறுவனத்துறையில மாற்றுறதுக்காக, ஜென்ரல் கேப்பை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ரைட்டா? இந்த திட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய
ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க கதி ஸ்கீம். ரைட், கதி ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே அதனா ஸ்வான் சயின்டிஃபிக் உமன் அகாடமி நெட்வொர்க் அப்படிங்கக்கூடிய திட்டம், கொலாபரேஷன் வித் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகே, அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னா நம்ம ஆச்சரியக்கையில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கண்டென்ட் இதெல்லாம் வந்து கொடுக்குறேன். பின்னாடி நமக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை சரி பார்க்கறதுக்கு ஒரு டீமு இப்படிலாம் வந்துருக்கு. ரைட், ஸோ இப்போ கியூர் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம், கியூர். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இப்போ பிரம்மாஸ் ஏவுகணை இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. அது வந்து பல நாள் ரிசர்ச் பண்ணி உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம். ரைட்டா? ஸோ இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஆர்அண்டில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக, அதாவது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு உள்கட்டமைப்பு மேம்பாடுறதுல பெண்களுடைய பங்களிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக கியூர் திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியில ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்கிறாங்க. ரைட்டா? ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பெண் குழந்தை வந்து தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ யூஜிசிங்கிறது ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்தையும் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ரைட், ஸோ அந்த யூஜிசி வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கான கல்வி கட்டணத்தை வந்து செலுத்தும். அந்த திட்டத்துக்கு பேரு சுவாமி விவேகானந்தா கல்வி ஊக்கத்தொகை. சுவாமி விவேகானந்தா கல்வி ஊக்கத்தொகை திட்டம். ஓகே, நான் ரீகால் பண்ணிடுறேன். அகெயின் ஃபர்ஸ்ட் பார்த்தது டிஜிட்டல் பொருளாதாரத்தில் பெண்கள் ஏற்றுமதியாளருக்கான திட்டம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி திட்டம், ஸ்டெம் எஜுகேஷன் அண்ட் வந்து டெக்னாலஜி இன்னோவேஷன் சார்ந்தது. அண்ட் கிரண் ஸ்கீமு, கிரண் ஹெல்ப்லைன்ங்கிறது சோசியல் சர்வீஸ் கீழே, அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே சயின்டிஸ்டுக்கு உதவுவதற்காக கிரண் ஸ்கீமு. உடான் ஸ்கீமுங்கிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரகதிங்கிறது ஸ்காலர்ஷிப், அகில இந்திய தொழில்நுட்ப கல்லூரியில் அந்த யூஜிசி மாதிரி இந்த அகில இந்திய தொழில்நுட்ப கல்லூரிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு. விக்யான் ஜோதிங்கிறது ஸ்டெம் எஜுகேஷன், சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கக்கூடிய பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் விக்யான் ஜோதி திட்டம். அண்ட் கதிங்கிறது நம்ம நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஜெனரல் கேப்பை களையிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் கதி திட்டம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் கியூர் திட்டம். ஆர்அண்டி டெவலப்மெண்ட்ல பெண்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு சுவாமி விவேகானந்தா ஸ்காலர்ஷிப் திட்டம் யூஜிசிக்கு கீழே. ஸோ ஒரு ஃபேமிலியில ஒரே ஒரு பெண் தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ அடுத்து சாக்ஷம் ரிலேட்டட் டு டிசேபிள்டு பீப்புள். ஓகே, டிஃப்ரெண்ட் ஏபிள் சில்ட்ரன்ஸ்க்கு, குழந்தைகளுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷன், தொழில்நுட்ப கல்வி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சாக்ஷம். மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில்நுட்ப கல்வி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் சாக்ஷம். நோட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் கிளியரா இருக்கா? நோட்ஸ் செமையா இருந்துச்சுன்னா செமன் டைப் பண்ணுங்க. இதை நான் வந்து பிடிஎஃபா கொடுக்குறேன். ரைட், இதை வந்து உங்களுக்கு பிடிஎஃபா வந்து கொடுத்துட்றேன். ஓகே, உண்மையாவே நோட்ஸ் செமையா இருந்தா செம அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதெல்லாம் மெயின்ஸ்ல எழுதிங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும், இன்க்ளூடிங் யூபிஎஸ்சி. அதனால இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, கிளியரா நான் சொல்றத ஒன் பை ஒன்னா அக்யூரேட்டா வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி வாங்க அடுத்ததுக்கு போகலாம். ஸோ அடுத்து இதில் என்னென்னலாம் பார்க்க போறோம்னு பாருங்க. ஸோ பெண்களுக்கான ஜென்ரல் கேப் இண்டெக்ஸில் என்ன இருக்கு, அண்ட் கான்ஸ்டியூஷன் சம்பந்தமான ஆர்டிகிள்ஸு அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். அதை இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணுறேன். நேற்று விட்ட ஒரு உமன் சம்மந்தமாக எக்கச்சக்கமான ஆக்ட் இருக்குது, அதை சொல்லிடுறேன்.
அண்ட் பெய்ஜிங் டிக்ளரேஷன் நேற்று சொன்னேன் இல்லையா, இது யூபிஎஸ்சியில் கேட்டது. ஸோ இதை பற்றின விஷயங்கள் அண்ட் சென்சஸில் பாப்புலேஷன் லெவலில் பெண்கள் சார்ந்த விஷயங்கள், ரைட், இது எல்லாத்தையும் அண்ட் உமன் கமிஷன் சார்ந்தது, ரைட்டா. ஸோ எல்லாத்தையும் A to Z நம்ம வந்து பார்த்துருவோம். அண்ட் உமன் டே சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் சன் மெட் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு வந்து ஒரு சில மனநிலையில் இருக்கிறாங்க இல்லையா, அது வந்து எக்கனாமியில் எப்படி இதாகுது, சோசியல் சார்ந்த விஷயங்கள். அண்ட் ஜியார்ஜெட்லி பணிக்குழு அப்படின்னா என்ன, ஜியார்ஜெட்லி பணிக்குழு. ஸோ அண்ட் பாலின சமத்துவ குறியீடு இன்க்ளூடிங் மெயின்ஸ் டேட்டா, பாலின சமத்துவ குறியீடை நம்ம வந்து எப்படி களையணும், அது சார்ந்த விஷயங்கள். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஓஇசிடியோட அறிக்கை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே, அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரீசன்ட் ரிப்போர்ட்டு எல்லாமே கொடுத்துருவேன். இதை வந்து நீங்கள் தட்டி எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. அண்ட் பேடி பச்சா பேடி படாவோ ஸ்கீம் அப்படின்னா என்ன, நீங்கள் இதை தாண்டி இந்த நோட்ஸை தாண்டி வேற எதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். எல்லாமே A to Z இன்க்ளூடிங் ரீசன்ட் டேட்டா முதற்கொண்டு இன்க்ளூடிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதனால இந்த பிடிஎஃப் மேக்சிமம் நைட்டு இல்லை நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்து அனுப்புவேன். இதை மட்டும் என்ன பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க, போதும். அடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ பெண்கள்ல இப்போ இந்திய மக்கள் தொகையில பாதி ஆண்களுக்கு ஈக்குவலான பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் ரீசெண்டாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, 33% இடஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்டிருக்கு, இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை, ரைட். அப்போ ஆண்களுடைய ஆதிக்கம் தான் என்னவா இருக்கு, ரொம்ப அதிகமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு, ரைட்டா. லேபர் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல இந்திய லெவல்ல, அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா அதுல அதிகமான பெண்கள் வந்து எந்த மாநிலத்துல அதிகமா லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன், அதாவது பெண் தொழிலாளர்களுடைய பங்கேற்பு வீதம் இந்தியாவிலே அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எது சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு சொல்லுங்க, லைவ் ஓடலையா, லைவ் காமிக்க முடியுது. ஐயோ, லைவ் போடாமலே விட்டேன் போலியே. ஒரே ஒன்று சொல்லுங்க, லைவ் போட்டு வந்துடுறேன். இங்க இருங்க, எல்லாம் ரெடியா வச்சுட்டு லைவ் போடாம விட்டேன். ஷா, அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். ஐயோ, எத்தனை மாணவர்கள் கஷ்டப்பட்டாங்களோ. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. லைவ் போடாம விட்டேன் போல. நான் உங்களுக்கு பிடிஎஃப் மேக்சிமம் இன்னைக்கு முடிச்ச உடனே நான் அனுப்பிச்சிடுறேன், சரியா. ஏன்னா லைவ் போட்டது வந்து இதாகலை. யூடியூப்ல லைவ் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இதோட வீடியோஸு நான் வந்து கீழே கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து லைவ் வந்து ஆகாமல் விட்டுருச்சு. அதனால இதோட பிடிஎஃப்பையும் ரெக்கார்டட் வீடியோஸோடைய அப்டேட்டடும் கமெண்டில் கொடுக்குறேன். அதனால நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. முதல்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கிறேன், அதுவும் பண்ணாமல் விட்டேன்னு போச்சு. சப்போஸ் யாராவது நான் ரெக்கார்ட் பண்ணாமல் இந்த லைவ் போடாமல் விட்டேன்னா நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க தயவு செய்து. சம்டைம்ஸ் இது வந்து மிஸ் ஆயிரும். ஆல்ரெடி ரெக்கார்டர் போயிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா. ஸோ இப்போ நாம் வந்து என்ன கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தோம்னா, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் அப்படின்னா பெண்களுடைய பங்களிப்பு. ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் அதிகபட்சமாக பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு வந்து கேட்டேன். அது வந்து தமிழ்நாடு. சிக்கிமா? தமிழ்நாடு கிட்டத்தட்ட 40. இது வந்து கவர்னருடைய ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா. கிட்டத்தட்ட 40 பேர் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல எவ்வளவு பேர், 40 பேர், ரைட்டா. ஸோ தமிழ்நாட்டுடைய பெண்கள் சார்ந்த பணிகள்ல பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 40 பேர்.
டோட்டலா 40 பேர் இந்த டேட்டா குறிச்சுக்கோங்க. கிளாஸ் ரைட்டா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. நீங்க வந்து எக்ஸாம்ல கேட்கக்கூடிய டேட்டா ரைட்டா? ஸோ இதுல நாம இந்த 40 வருஷம் ஆகியும் சுதந்திரத்துக்கு அடைஞ்சு இன்னும் பெண்களுக்கான ஒரு சமத்துவம்ங்கிறது வந்து இல்லை. ஸோ பில்லர் ஆஃப் 4C அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் ரீசெண்டா லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், தொழில்துறையில பெண்களுடைய பங்களிப்பு 30%க்கும் குறைவாக தான் வந்திருக்கு. 30%க்கும் குறைவாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி பார்லிமெண்டோடைய கான்ட்ரிபியூஷன் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15%க்கு குறைவா இருக்கு. 15%க்கு குறைவா இருக்கு. ரைட்டா? அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார மன்றம், அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ல யார் யாரு என்னென்ன ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ரைட்டா? அதுல இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல அவங்க வந்து குளோபல் ஜெனரல் கேப் ரிப்போர்ட், இது வந்து WEF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எழுதலாம். The World Economic Forum released Global General Cap Report, ரைட்? அப்படிங்கிறத நீங்க வந்து இது பண்ணலாம். ஸோ இதுல ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 30%க்கு கீழே, அண்ட் பார்லிமெண்ட்ல 15%க்கு கீழே தான் பங்களிப்பும் வந்திருக்கு. ரைட்? இது வந்து ஒரு ஒரு மோசமான நிலையை வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்துது. ரைட்? ஸோ அடுத்து இப்போ நான் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் சொல்லிட்டேன் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் சொல்லியாச்சு. தென் கான்ஸ்டியூஷன் சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்துடலாம். ஆர்டிகிள் 14 போடுங்க. ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது சட்டத்துக்கு முன்பாக எல்லாரும் என்னது, சமம். சட்டத்துக்கு முன்பாக எல்லாரும் சமம். ஸோ சட்டத்துக்கு முன்பாக எல்லாரும் சமம் அப்படின்னு வந்து இருந்தாலும் ரைட்டா, ஸோ இதுல உங்களுக்கு இது அடிப்படை உரிமை, கான்ஸ்டியூஷன்ல அடிப்படை உரிமை சார்ந்த ஒரு விஷயம். இப்ப ஆணும் பெண்ணும் சட்டத்துக்கு முன்பாக எல்லாம் சமம்னா பெண்களுக்கு என்ன இருக்கு, ஒரு சில வாய்ப்புகள் வந்து உண்டு. அது நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்து ஆர்டிகிள் 15 பாகுபாடு காட்டக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் கூடாது. ஆனா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு சிறப்பு சட்டங்களை இயற்றலாம். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு சட்டங்களை இயற்றலாம். இதெல்லாம் அடிப்படை உரிமை சார்ந்த விஷயங்கள். ஆர்டிகிள் 15 நோ டிஸ்கிரிமினேஷன், பட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணலாம், ஆர்டிகிள் 15ல 4 படி, 15ல 3 படி என்ன பண்ணலாம், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இன் ஃபேவர் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன பண்ண முடியும், சிறப்பு சட்டத்தை உருவாக்கலாம். அதுபடிதான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்ன பண்ண போறாங்க, 40% உமன்ஸ் ரிசர்வேஷனை கொண்டு வராங்க. ரைட்டா? ஸோ இந்த விஷயத்த என்ன பண்ணிக்கோங்க, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 16 வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு, அரசு பணியில் சம வாய்ப்பு. ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ். உங்களுக்கு வேலை வாய்ப்புல பெண்களுக்கு சம உரிமை அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டாலும் ரைட்டா, பெண்களுக்கு என்ன உண்டு, ரிசர்வேஷன் வந்து உண்டு. ரைட்டா? டிஎன்பிசில குரூப் 1 எக்ஸாம்ல மேக்சிமம் யாரு ஸ்கோர் பண்ணுவா, இந்த முறை தான் கொஞ்சம் வேரியேஷன் இருந்துச்சு, அல்லது வருஷம் உமன்ஸ் தான் டாப்ல வந்து இருப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்டு. வேலை வாய்ப்பு அரசு பணியில சம வாய்ப்புனாலும் அவங்களுக்கு ஆர்டிகிள் 16ல 4 கீழே என்ன பண்ணலாம், பெண்களுக்குன்னு ரிசர்வேஷன்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஆர்டிகிள் 23 ப்ராகிபிஷன் ஃபோர்ஸ்ட் லேபர் அண்ட் ஹியூமன் டிராஃபிக். ஸோ கட்டாய உழைப்பு மற்றும் மனித கடத்தலை
தடை செய்யக்கூடியது ஆர்டிகிள் 23. ஒவ்வொன்றும் எழுதிக்கோங்க. இப்போ சில பெண்களை என்ன பண்ணுவாங்கன்னா கொத்தடிமையா வந்து வேலை பார்க்க வைப்பாங்க. கொடூரமானவங்க ஏதாவது இந்த வட்டி காசுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கொத்தடிமையா வேலை பார்க்க வைக்கிறது. ஸோ அந்த இதை தடை பண்ணக்கூடியதான் ஆர்டிகிள் 23. அடுத்த ஆர்டிகிள் 39ல டி அப் டு 35 வரைக்கும் என்னது, 35 வரைக்கும் ஆர்டிகிள் 12ல இருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது அரசு நெறிமுறை கோட்பாடு, டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். அரசு நெறிமுறை கோட்பாடு. இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுங்கிறது கவர்மெண்ட் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடியது என்னது, டிபிஎஸ்பி. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் போத் மென் அண்ட் உமன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம். இந்த குளத்து வேலைன்னு சொல்லுவாங்க. எம்ஜி நரேகா ஸ்கீம்ல இந்த குளம் வெட்டுறாங்கல்ல, அதுல என்ன பண்ணல அப்படின்னா ப்ராப்பரா சேலரி கொடுக்கல. அது ரிலேட்டடா ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 39ல டி. இதெல்லாம் ஸ்மால் டி போட்டுக்கோங்க, கேபிட்டல் டி இருக்கு, ஸ்மால் டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 39ல ஏன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃப்ரீ எய்டு, ஃப்ரீ லீகல் எய்டு. ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃப்ரீ லீகல் எய்டு, இலவச சட்ட ஆலோசனை. இப்போ காசு இருக்க மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு போக முடியுமான்னா பிலோ பாவர்ட்டியில் உள்ளவங்க, ரைட், பெண்கள், இவங்களுக்கெல்லாம் இலவசமா என்ன பண்ணலாம், நீங்க வந்து நீதிமன்றத்தை நாட முடியும். அதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசு கொடுக்குது. ஸோ நியாயமான மற்றும் மனிதத்தன்மையுடன் கூடிய மகப்பேறுங்கிறது மெட்டர்னிட்டி லீவு 42. அதுக்கு முன்னாடி இலவச சட்ட ஆலோசனை ஆர்டிகிள் 39ல ஏ. 42ன்னா இப்ப பெண்களுக்கு பேறுகால விடுப்பு 24 வாரம் வந்து பாத்தீங்கன்னா பேறுகால விடுப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த பேறுகால விடுப்பை பத்தி சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 39 ஏ, 39 ஏ. சாரி, பேறுகால விடுப்பு ஆர்டிகிள் 42, ஃப்ரீ லீகல் எய்டு, இலவச சட்ட ஆலோசனை 39 குட்டி ஏ போட்டுக்கோங்க. அண்ட் பேறுகால விடுப்பு மெட்டர்னிட்டி ரிலீஃப் 42. அண்ட் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு. யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது பொது சிவில் சட்டம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். இப்போ ஹிந்துவுக்கு ஒரு திருமண மேரேஜ் ஆக்ட் இருக்கும், முஸ்லீம்ஸ்க்கு ஒரு ஆக்ட் வந்திருக்கு. முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் தலாக் 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 அப்படின்னு 3 முறை சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிரும். இது ஃபார்வர்ட் பண்ணு, பாதி பண்ணிட்டேன். தலாக் தலாக். ஸோ இப்படி நிறைய வந்து ஜீவாம்சம் கிடைக்காம வந்து இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரதுக்கு அரசு பல்வேறு முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டா. ஸோ அது வந்து யூனிஃபார்ம் எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் ஆக்ட், யூனிஃபார்ம் சிவில் கோடு ஆர்டிகிள் 44. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 46. ஸோ வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ வீக்கர் செக்ஷனுங்கிறது நம்ம வல்னரபிள் செக்ஷன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கல்வி மற்றும் பொருளாதாரத்துல மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றது, சோசியல் இன்ஜஸ்டிஸ, சமூக அநீதிகளை களைகிறது, நலிவடைந்த ஒரு பிரிவினருக்கு கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை, சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றது, சமூக நீதியை சுரண்டலிலிருந்து மீட்கிறது, சமூக அநீதியை களைகிறது ஆர்டிகிள் 46. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 47 நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் தி பீப்புள் ஆர்டிகிள் 47 மக்களுடைய வாழ்நிலையை உயர்த்துறது, ஊட்டச்சத்தை ஊக்கப்படுத்துறது. ஸோ இது வந்து தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஒயின் ஷாப்பை என்ன பண்ணணும், களையணும் அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணலாம், உத்தரவு வந்து விடலாம். இது வந்து எது கீழே இருக்கு,
அரசு நெறிமுறை கோட்பாடு கீழே வந்திருக்கு. அரசு நெறிமுறை கோட்பாடுங்கிறது இந்திய அரசியலமைப்புல ஒரு பார்ட் நம்பர் 4ல இருக்கு. அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டைரக்ட் பண்ணும், நீங்க மக்களுக்கு இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறத. இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு கீழே ஆர்டிகிள் 47ல ஊட்டச்சத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு இருக்கு. ஆனா நீதிமன்றம் இதுக்கு கீழே என்ன பண்ண முடியாது, தீர்ப்பு சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டை டைரக்ட் பண்ண முடியாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு சொல்ல முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான். இப்போ ஆர்டிகிள் 16, நான் வந்து டிஎன்பிசிக்கு எதிராக கேஸ் போட்டது ஆர்டிகிள் 16க்கு எதிராக. வேலை வாய்ப்பில் சம உரிமை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா இவனுங்க கேள்வியை வந்து என்ன பண்றாங்க, 100 கேள்வியில 30 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தப்பா கேட்கறாங்க. அதுல என்ன சம வாய்ப்பு? அப்போ நீங்க கரெக்டான ஆன்சர் கீயை வெளியிடுங்கன்னு நான் சண்டை போட்டேன். அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுக்கு கோர்ட் வந்து இந்த மாதிரி எரர் இல்லாம வந்து ஆன்சர் பண்ணணும். தென் ஃபைனல் ஆன்சர் கீயை முன்னாடியே ப்ரிலிம்ஸ் முன்னாடி விடணும். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோடனே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணாங்க. ரைட். ஸோ அதே மாதிரி டிபிஎஸ்பி கீழே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அரசு வலியுறுத்த முடியாது. அரசு நெறிமுறை கோட்பாடு கீழே அரச நீதிமன்றம் வலியுறுத்த முடியாது. அதனாலதான் டிபிஎஸ்பி என்ன சொல்லுவோம்னா நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லுவோம். நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்க முடியாது, நான் ஜஸ்டிசபிள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு பிரச்சனைனா நீதிமன்றம் வலியுறுத்தும், உத்தரவு விடும். ஆனா டிபிஎஸ்பி கீழே உத்தரவிடாது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் வந்து நேஷனல் ஹைவேக்கு கீழே பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டுச்சுன்னா, அது ஆர்டிகிள் 21 வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு லைஃப் கீழே அந்த உத்தரவு வந்து வெளியிட்டாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ ஆர்டிகிள் 51A நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகிள் 51A. அந்த 51Aக்கு கீழே குட்டி ஒவ்வொன்றா இருக்கு, ABCDEF இருக்கு. அந்த 51Aக்கு கீழே அது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்லுவோம். அந்த டியூட்டிக்கு கீழே நாம என்ன பண்ணணும், பெண்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும். ரைட்டா? ஓகே. பெண்களுடைய டிக்னிட்டியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆட்சியர் கல்வியில கடந்த ஒரு 3 மாசத்துல 4 பேரை கோர்ஸ் ஜாயின் பண்ணவொடனே ஆன் த ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா உன் காசே வேண்டான்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்புனேன். அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெலிகாலர் நம்ம டீம்ல ஒர்க் பண்றவங்கள மிரட்டுறது, உருட்டுறது, தப்பான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது, இந்த ஆண் ஆதிக்க சிந்தனையோட. ரைட்டா? பெண்கள் வந்து வேலை பார்த்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய மனநிலை இந்த படிக்கக்கூடிய மாணவர்களே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவனுங்க வந்து படிச்சு முடிச்சு கவர்மெண்ட் ஜாப்ல, அதுவும் ஆட்சியர்களில் படிச்சு அவன் சொசைட்டிக்கு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ரைட்டா? இந்த மாதிரி மென்டாலிட்டியில உள்ளவங்களுக்கு நான் எஜுகேஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுவும் என் புக்கு, நான் உருவாக்கின புக்கு, நாம உருவாக்கின புக்கு ரொம்ப சோல்ஃபுல்லானது. இந்த பெண்களை அடிமைப்படுத்துறது, அவதூறா பேசக்கூடிய மனநிலை உடையவங்களுக்கு அந்த புத்தகம் அவன் கையிலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அதனால 3 பேருடைய அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி நீ கோர்ஸே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனை வந்து கிளாஸே தூக்கிட்டேன். ஏன்னா பெண்களை வந்து மதிக்கணும், டிக்னிட்டி. ரைட்டா? அவங்க வேலை செய்யறாங்கிறதுக்காக அவங்கள வந்து தப்பான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது. ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து கூடாது. நீங்க எந்த ஒரு பெண்களையும் என்ன பண்ணாதீங்க, எந்த ஒரு ஆணும் அவதூறையோ அவமரியாதையோ வந்து பேசாதீங்க. ஸோ அப்படி பேசாம இருக்கிறது தான் நம்முடைய ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தென் 243 இது வந்து ஆர்டிகிள் 243 என்னன்னா, லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, இந்த பஞ்சாயத்துல இடஒதுக்கீடு நம்ம 2015ல 50% ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம். பஞ்சாயத்துல 1/3 வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸுக்கு ரிசர்வேஷன் இருக்கு, பெண்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு 1/3. குஜராத், பீகார், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு இவங்கெல்லாம் 50% ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். தட் ஆர்டிகல் 106 உங்களுக்கு தெரியும், 33% இடஒதுக்கீடு அப் டு நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு. லோக்சபா அண்ட் ஆல் இந்தியன் 28 ஸ்டேட்டு, டெல்லி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு ரிசர்வேஷன் 33%. அது 106வது அமெண்ட்மெண்ட். 106வது அமெண்ட்மெண்ட் 2003ல உருவாக்கப்பட்டது. ரைட்? ஸோ இதுதான் சொல்ல வேண்டியது. ஸோ இன்னும் நமக்கு பல்வேறு
தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இதை மட்டும் படிங்க, போதுமானது. ஒரு